ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒன்று எல்லா யூடியூபர்ஸ்க்குமே மெயினாக தேவைப்படுற ஒன்று. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கேமர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷன், அதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கேட்குறது கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி 2 செட்டிங்ஸ் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ராவாக சிஸ்டம், அதாவது இன்டர்னல் சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும் கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அதை ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மொபைலில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒன்று கரெக்டாக அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி சிஸ்டம்லேயும் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒன்று அவைலபிளாக இல்லை. என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாங்கிற சின்ன சின்ன வழிகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கேம் பிளே வீடியோஸ் போடணும், அதே மாதிரி கேமிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படின்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒன்று டிஃபால்ட்டாக உங்களுடைய மொபைலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்டர்னல் சவுண்ட்ஸ்க்கான ஆப்ஷனும் அதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு என்னுடைய மொபைல் ரெட்மி, அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது. அதில் நான் சூஸ் பண்ணி விளையாடலாம். பட் இதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஃபால்ட்டாக என்ன தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் லேகிங் அப்படிங்கிற ஒன்று ஆகுது கேம் பிளே பண்ணும்போது. அதனால எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது சில ஆப்ஸ் இருக்குது. ஒரு 3 ஆப்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஆப் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் அதுவும் இன்டர்னல் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும், அப்சர்வ் பண்ணும். உங்களுடைய வாய்ஸ் எதுவுமே அதில் கேட்காது. அந்த மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன். அந்த ஒரு 3 ஆப்புமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10க்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு 10க்கு கீழே இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது சப்போர்ட் ஆகாது. இதுதான் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த 3 ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது இன்டர்னல் சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது இல்லாமல் எல்லா மொபைலுக்கும் சூட்டபிளாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும், டிஃபால்ட்டாக மொபைலில் இல்லவும் இல்லை, என்ன தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது முந்தியிலிருந்து இப்போ வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இயர்ஃபோன்ஸ் மட்டும் போதும். இயர்ஃபோன்ஸில் நீங்கள் ஜஸ்ட் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் போகிறதுக்கு, அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை கெட்டுறதோ இல்லைனா வேறு ஏதாவது கிளிப் வச்சு மாட்டுறதோ ஏதோ செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சுட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒன்று எந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் நீங்கள் மைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வாய்ஸ் கேட்குற மாதிரி வச்சுட்டு அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் சவுண்ட்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி மொபைலோட நீங்கள் இயர்ஃபோனை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கெட்டிக்கோங்க. அந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது கிளியராக உங்களுக்கு இன்டர்னல் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி மொத்தத்தில் 2 வழிகளில் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கேம் பிளேக்கான இன்டர்னல் சவுண்ட்ஸையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணலாம். வெளியே எந்தவித நாய்ஸும் இல்லாமல் இந்த ஒரு 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஆப்ஷன் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கணும் மொபைலில். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷனுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் மைக் ஆப்ஷனை வெளியே சத்தம் கேட்குற மாதிரியான ஆப்ஷனையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணால் தான் இன்டர்னல் சவுண்ட்ஸ் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி 2 வழிகளில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்கலாம். நிறைய பேர் இன்டர்னல் சவுண்ட்ஸ் எனக்கு கேம் பிளே வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணணும் எப்படி அப்படிங்கிறத கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கிட்டா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஒரு கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் மோர் அப்டேட்ஸ் அண்ட் என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ராஜதுரை அஃபிஷியல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.